ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மகாநதி ரிவ்யூஸ் பார்த்துடலாம். விஜய் வந்து மாமியாரை கலாய்ச்சி ஃபோனை வச்சுட்டுறாரு. காவேரி வந்து கேட்குறாங்க, பயங்கர டேலண்ட்டுங்க உங்ககிட்ட, எப்படிங்க அதெல்லாம் வெண்ணிலா அம்மாக்கிட்டே இப்படி தான் பேசுகிறீங்களானே. விஜய் அப்செட்டாரு. இப்போ எதுக்கு அதெல்லாம் நம்மளை பற்றி யோசிப்போம் சொல்லி ஒரு ஆக்ட் பண்ணி நெத்தியில் ஒரு மொத்தம் கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க டைனிங் டேபிளுக்கு வந்து ஃப்ரூட் ஜூஸ் வந்து அவர் பிழிஞ்சு காவேரிக்கு கொடுக்குறாரு. காவேரி அதை சிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் உடனே போய் வாமிட் பண்ணிடுறாங்க. வாமிட் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சிலருக்கு ஏற்றுக்கும், எனக்கு உடனே எல்லாமே வந்து எந்த ஸ்மெல்லுமே ஆக மாட்டுது, எதுவுமே சாப்பிட முடிய மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய், அதனால தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் மயக்க அடிச்சு எதுவுமே சாப்பிடாம வந்துட்டியா அப்படின்னு. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் போட்ட ஜூஸை நான் எப்படியாவது ஒரு சொட்டாக கூட குடிச்சிடும்னு சொல்லி எடுத்து குடிச்சிடறாங்க. இதுக்கு அடுத்து நம்ம வில்லன் கேங்ஸோட மீட்டிங்கு சார். பிகாஸ் நம்மளுடைய ராகினி ஹஸ்பண்ட் அஜய் வராரு. அஜய் வந்து மறுபடியும் வெண்ணிலா மாமாவை கன்வின்ஸ் பண்ணுறாரு, என் அண்ணனை வந்து காப்பாற்றணும், அதனால் வெண்ணிலாவுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக நம்ம இருக்கணும் அப்படின்னு. மாமா என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு போது அவர் வந்து நம்ம விஜய்க்கு கல்யாணம் பண்ணிட வேண்டியதான், விஜய்க்கு வெண்ணிலாக்கும் அப்படின்னு. அவனா தேடி வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரின்னு எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து காவேரிக்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு, எனக்கு ரசம் பிடிக்கும், அப்புறம் பூண்டு ஊறுக்காய் பிடிக்கும்ன்றாங்க. ஏன்னா வேறு லெவலில் பாஸ்தா அப்படி கேட்பேன்னு பார்த்தா இப்படி கேட்குறேன்னு. சரி, எனக்கு சுயா உருண்டை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்வீட் செய்ய இறங்கிறாங்க. ஸோ கிச்சனில் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிவிட்டு, ஸோ வேலை செய்கிறது இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. பின்னாடி ஹக் பண்ணிவிட்டு, உனக்கு என்ன பண்ணுற நீ வந்து நாங்கள் அங்கே உட்கார அமைதியாக சொல்லிட்டு ஹக் பண்ணி தூக்கிட்டு போய் அந்த கிச்சன் செல்ஃப் மேலே உட்கார வச்சிடறாரு. உட்கார வச்சுன்னா அவங்க, நான் என்ன பண்ணுறேன்னு பாரு, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி சுயாவண்டிக்கு தேவையானதை ரெடி பண்ணி எண்ணெய் ஊற்றிட்டு உடனே சுயாவண்டி போட போகிறாரு. இல்லை எண்ணெய் காயணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் போட்டு எடுத்து வச்சிடறாங்க. ஃப்ரெஷ்ஷாக நம்ம சுயாவண்டை சூப்பராக ரோஸ்டட் பண்ணி அழகாக நம்ம விஜய் வந்து பண்ணிடுறாங்க. நம்ம காவேரி வந்து வாவ் சூப்பராக செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்வர்சேஷன் நல்லா அழகாக போய்ட்டுருக்கு. அப்புறம் எடுத்து அவங்க ஊட்டி விட்றாங்க. ஊட்டி விட்டோன்னே வாவ் சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலுங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு, பயங்கர டேலண்ட்டுங்க நீங்கள் அப்படின்னு வந்து நம்ம காவேரி சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களும் எடுத்து நம்ம விஜய்க்கு ஊட்டி விட்றாங்க. இன்றைக்கி சீரியல் ஃபுல்லாக இப்படி தாங்க போச்சு. அப்புறம் 2 பேரும் பார்க்குற சீனு. நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.